பட்டு வேட்டியின் கனவிலே இருந்தபோது ஒட்டு கோமணமும் களவாடப்பட்டது என்று சொல்லி சொன்னான். பொது உடைமை இயக்கத்தின் போராளி, பொது உடைமை ஆசான் ஜீவானந்தம் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள். கோடிக்கால் பூதமடா தொழிலாளி, அவன் கோபத்தின் ரூபமடா தொழிலாளி என்று சொல்லுவான். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். 44 சட்டங்கள், இந்த 44 சட்டங்கள் வந்த வரலாறுகளை எல்லாம் கடந்த காலங்களில் அந்த வரலாற்றின் பின்பக்கம் நோக்கி சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எண்ணற்ற பல போராட்டங்களை தொழிலாளி வர்க்கம் இந்திய மண்ணிலே, தமிழகத்திலே, கோவை மாவட்டத்திலே பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, தொழிலாளிகளே, இந்த 44 சட்டங்களும் வானத்திலிருந்து எட்டி குதித்து வந்த சட்டங்கள் அல்ல. இன்றைக்கு தொழிலாளர்களை பாதுகாக்கிற அவன் ஊதியத்திற்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட பாதுகாப்பு PF என்று சொன்னாலும் சரி, சமூக பாதுகாப்பு, வேலையாள் இழப்பீட்டு சட்டம், பெண்களுக்கான சட்டம், இப்படி சட்டங்கள் எல்லாம் வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு வந்ததல்ல. தொழிலாளி வர்க்கத்தின் ஒன்றுபட்ட போராட்டத்தில் கிடைத்த உரிமைகள் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், நாட்டினுடைய தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டங்களை போடுகிறார்கள் என்று சொன்னால் இந்திய தொழிலாளி வர்க்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. தேசம் முழுவதும் தொழிலாளிகள் கொந்தளிப்பு உருவாகத்தான் செய்யும். தோழர்களே, ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்ட நேரத்திலே பேசி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லுகின்ற போது, ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் இன்றைக்கும் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்திலே 4 தொழிலாளிகள் பிரிட்டிஷ் 1946 நாட்டுடைய விடுதலைக்கு முன்பாக 1946 ஜனவரி 8ஆம் தேதி கோவை மத்திய சிறையிலே தூக்கிலிடப்பட்டார்கள். எதற்காக தூக்கிலிடப்பட்டார்கள் என்று சொன்னால், தொழிற்சங்கம் வைப்பதற்காக, தொழிலாளர் உரிமைகளை கேட்டதற்காக, பெண் தொழிலாளிகளை கேவலமாக ஆலைகளிலே நடத்தியதை எதிர்த்து கேட்டதற்காக முதலாளிகளை குன்றர்கள் வைத்து தாக்கினார்கள். தொழிற்சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை அடித்தார்கள், கொன்றார்கள். அவர்கள் செய்த கொடுமைகளை எதிர்த்துத்தான் நடத்திய போராட்டத்திலே அந்த சென்னியம்பாளையம் தியாகிகள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த சென்னியம்பாளையம் தியாகிகள் நினைவாக தொழிலாளி வர்க்கம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளுக்காக, ஏன் உடுமலைப்பேட்டையிலே கூட கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களை பற்றி புதிய தோழர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கின்றேன். 1952க்கு பின்னால் உடுமலைப்பேட்டையிலே திருமூர்த்தி ஆலை, கோடிவெட்டியில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி ஆலையிலே அன்றைக்கு சங்கங்கள் வேறாக இருக்கலாம். பிரஜா சோசலிஸ்ட் என்று சொல்லுகிற காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து பிரிந்து சோசலிஸ்டுகளாக இருந்த அவர்கள் சங்கம் நடத்துகின்ற போது அந்த சங்கத்தினுடைய ஒரு நபராக தொழிற்சங்க இயக்கம் வைக்கின்ற போது கோமதி நாயகம் கேட் வாசலியை குத்தி கொலை செய்யப்பட்டார். உடுமலைப்பேட்டையில் நடந்தது. உடுமலைப்பேட்டையிலே பல்வேறு ஆலைகளிலே இடதுசாரிகள் தொழிற்சங்க இயக்கம் வைக்கின்ற போது முதலாளிகள் அதை தடுத்தார்கள். அதையெல்லாம் மீறித்தான் தொழிற்சங்க உரிமைகளை, தொழிலாளர் உரிமைகளை காப்பதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தினார்கள். இன்றைக்கு நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறார்கள். தேசம் முழுவதும் உழைப்பாளி மக்கள் ஒன்றாக சேரக்கூடிய இடம் இன்றைக்கு இடதுசாரி பக்கம்தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் இடதுசாரி ஜனநாயக சக்திகளை இணைக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாட்டிலே தொழிலாளர்களுக்கு உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்தில் என்ன நடக்கிறது?
எச் ராஜான்னு ஒரு ஆளு, எச் ராஜா, எச்சக்கல ராஜான்னு பேரு. அந்த ஆள் சொல்றான், உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னுடைய செருப்புக்கும் மயிருக்கும் சமம் என்று சொல்லுகின்றான். அதெல்லாம் கோர்ட்டுடைய கண்டம் தளவாமா. தீபமேத்துறதை பத்தி ஒரு போராட்டம் 100 ஆண்டு காலமாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்து திருப்பரங்குன்றத்திலே இன்றைக்கு ஏற்றிக் கொண்டிருக்கூடிய தீபத்தை அங்கதாயத்தோட இங்கதாயத்தோட நீதிமன்ற தீர்ப்புடைய அது ஒரு பிரச்சனையா? நாட்டிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. தேசத்தில் தீர்க்கப்படாத விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மோடியினுடைய ஒன்றிய அரசு தீர்த்தார்களா? தமிழகத்திலே 7.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிஜேபியும் இந்து முன்னணியும் சங்கிகள் மட்டும்தான் இந்துக்களா? இடதுசாரிகள் நாங்கள் உரிமை போராட்டம் நடத்துகின்ற நாங்கள் எல்லாம் இந்துக்கள் அல்லவா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் அல்லவா? ஏதோ இந்துக்களுக்காக இவர்கள் மட்டுமே பிரதிநிதி போல. இங்க எனக்கு முன்னாலே பேசிய மணி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், சென்னை நகரத்திலே துப்புரவு தொழிலாளி போராடி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 10ஆம் தேதி என்று ஏஐடியூசி சிஐடியு தொழிற்சங்கம் உள்ளடக்கி 10ஆம் தேதி ஒன்றுபட்ட போராட்டத்தை அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்காக சென்னையில நடத்த இருக்கிறார்கள் என்பதையும் தகவலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது தொழிலாளர் உரிமை போகிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இந்து முன்னணியும் சங் பரிவாரும் தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகளை பிடுங்கிக் கொண்டிருக்கிற இந்து தொழிலாளி பாதிக்கப்படுகின்றாரே. என்ன 4 வகையான தொகுப்பு சட்டங்கள்? எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். 4 வகை என்ன? எப்ப வேணாலும் வேலைக்கு வச்சுக்குவான், இன்னைக்கு வேலைக்கு வச்சுக்குவான், நாளைக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவான். ஹயர் அண்ட் ஃபயர். வேலைக்கு வச்சிருவான், எப்ப வேணாலும் முடிக்கிடுவான். தொழிலாளர் சட்டங்கள் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் வருகை பதிவேடு இருக்கும், பர்மனன்ட் டிக்கெட், அப்ரண்டிஸ் இருந்து பதிலி, பர்மனன்ட் இருந்து வருகை பதிவேடு வைப்பான். இஎஸ்ஐ பிஎஃப்ஐ எதுவுமே கிடையாது. சட்டத்தை பூரா தூக்கி அந்த பக்கம் எடுத்துட்டு 1 வருஷம் வேலை செஞ்சா கிராஜுவிட்டி கொடுக்குறான். நம்ம 1 வருஷம் வேலை செய்ய நீ விட்டாத்தான கிராஜுவிட்டி கொடுப்பனையே. அத்தனையும் முதலாளிகளுக்காக, இந்தியாவின் பெரும் முதலாளிகளுக்காக திட்டம் போட்டு கொடுக்கிற ஒன்றிய மோடியினுடைய நாசகர அரசாங்கம் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒன்றுபட்ட போராட்டங்கள் பலம் பொருந்திய போராட்டமாக மாறும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த உடுமலைப்பேட்டையிலே 100கணக்கான பஞ்சாலைகள் இன்றைக்கும் உழைப்பு சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது. நிரந்தர தொழிலாளி இல்லை, ஆனால் அங்கே உழைப்பு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. தினக்கூலிகளாக, அத்துக்கூலிகளாக, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளாக அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல 100கணக்கான பஞ்சாலைகள் இன்னைக்கு உடுமலைப்பேட்டை தாலுகா கொண்டிருக்கிறது. கோழி பண்ணைகள், சிறு பெரியமாக தொழிற்சாலைகள், பல இடங்களிலே தொழிற்சாலை சட்டங்கள் எல்லாம் இனி சௌரியமா போச்சு. 100 அதுக்கு மேற்பட்ட தொழிலாளி இருந்தா, 20க்கும் மேற்பட்ட தொழிலாளி இருந்தா, ஒரு தொழிற்சாலை 20 தொழிலாளி இருந்தாலும் அதுக்கு மேற்பட்ட தொழிலாளி இருந்தாலும் பிஎஸ்சி பிடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதெல்லாம் காலாவதி ஆகி போச்சு. எப்ப தூக்கி எறிஞ்சிட்டான். 300 தொழிலாளின்னு சொல்லி கணக்கு வச்சான். 300 தொழிலாளி இப்ப வேண்டியதில்லை, 500 வேண்டியதில்லைட்டான். அப்போ 450 பேர் தினக்கூலியா வச்சுக்குவா, கான்ட்ராக்டா வச்சுக்குவா, நிரந்தர தொழிலாளியே இருக்காது. இந்திய நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல, அரசியல் சாசனத்தினுடைய கூட்டு பேர உரிமையை பறிக்கிற இந்த மோடி சர்க்காருக்கு பாடம் புகட்டக்கூடிய வேலைகளை இடதுசாரிகள் ஒன்றுபட்ட போராட்டம் தான் நிச்சயமாக வென்றெடுக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, நாம் இப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டங்களை பலமான போராட்டங்களாக, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை திரட்டி பலம் பொருந்திய போராட்டங்களாக அரசாங்கத்தை இன்றைக்கு அவருடைய கொள்கைகளை மாற்றக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு எதிராக எப்படி விவசாயிகள் டெல்லி நகரத்திலே போராடி விவசாய சட்டங்களை திரும்ப பெற செய்தார்களோ, அதை போல் தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதைத்தான் பொது உடைமை போராடி ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிட்டு அருமையாக சொன்னார். உலகத்தில் எது பெரியது என்று சொல்லுகின்ற போது, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒன்றுபட்ட ஒற்றுமைதான், ஒன்றுபட்ட பலம்தான் உலகத்திலேயே
பெரியது என்று சொல்லி ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டால் தேசத்தினுடைய அரசியல் மாறும், தேசத்தினுடைய ஆட்சியாளருடைய கேடுகட்ட கொள்கைகள் மாறும். ஆகவே தொழிலாளி வர்க்கம் இடதுசாரிகள் ஒன்றுபட்ட பெரும் போராட்டத்தை நடத்துவோம். நிச்சயமாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.